The legendary Sundara Travels பஸ் தான் இது. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அழகனோட பாஸ்போர்ட்டை கடிச்சு சாப்பிட்டதுல அந்த எலியை தான் நாங்களும் தேடிட்டு இருக்கோம். சுந்தரா டிராவல்ஸ், இந்த படத்துக்கு ஒரு பாட்டு இருக்கு, சுந்தரா டிராவல்ஸ் இது மனிதனை கலக்கும் டிராவல்ஸ் அப்படின்னு. அப்படி என்ன கலக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தா உள்ளுக்குள்ள இல்லாத வசதிகளே எல்லாமே இருக்கும். அது வடிவேலேருந்து ஒரு சீனில் உள்ளே போய் மிக்ஸி அரைப்பார், ஒரு சீனில் சாப்பாடு பண்ணுவார். இவன் இந்த பஸ்ஸில் தான் வாழ்ந்து இருப்பாங்க. லைக் இந்த பஸ்ஸை தான் நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டோரை திறப்போம். அது இந்த பஸ்ஸுக்கான அடையாளம், அது அப்படியே இருக்கட்டும். இந்த பெயிண்ட்லாம் பாருங்களேன், வேறு லெவலாக இருக்குது. ரொம்ப நாளாக திறக்காதனால ஒரு மாதிரி துரு பிடிச்சி அன்மெயின்டெண்டாக இருக்குது. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐயோப்பா செமையாக அடிச்சுக்கிட்டேன். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பஸ்ஸில் தான் எல்லாமே இருக்கும். இந்த பக்கம் தேவையான விஷயங்கள் இருக்கும், இந்த பக்கம் வந்து அவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கும். இந்த பஸ்ஸு தான் ஒரு ட்ராவலே கொடுக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் இருப்பாங்க, அவங்களும் வந்து இந்த பஸ்ஸில் ஆட் ஆகும்போது ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்கு செம்ம ஃபீலிங்காக இருக்கும். இன்றைக்கி கூட நம்ம ஆதித்யாவில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு வயிறு வலிக்க சிரிக்கக்கூடிய லெவலுக்கு ஒரு காமெடி இருக்கும் அப்படின்னா அது இந்த படத்தில் தான் இருக்கும். அண்ட் அதே மாதிரி இந்த பஸ்ஸை பார்க்கும்போதே டேய் இந்த பஸ்ஸுக்கெலாம் எப்பட்றா இந்த பஸ்ஸெல்லாம் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது பின்னாடி ஒரு மாதிரி புகை தள்ளும், கருப்பு கலரில் புகை தள்ளும். ஸோ அதை பார்க்கும்போதே செம ஃபன்னாக இருக்கும். ஸோ அடுத்தபடியாக நம்ம அந்த லெஜெண்டரி டிரைவர் சீட்டுக்கு போகிறோம். வாங்க போகலாம். எதுக்கும் கொஞ்சம் பார்த்தே வாங்க, ஹைட் ப்ராப்ளம். இந்த பஸ்ஸோட ஒரு பாகத்துலையும் காமெடி இருக்கும், ஒரு ஸ்பேர் பார்ட்லையும் காமெடி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஸ்பேர் பார்ட் தான் இந்த ஸ்டீரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம். ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட ஒரு ரீமேக் வராதா அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு கூடி சீக்கிரத்தில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட அடுத்த ஸ்பேர் பார்ட்டை நோக்கி நான் போக போகிறேன். ஸோ அடுத்தபடியாக நம்ம வந்து இந்த முக்கியமான கியர் லிவரில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் காட்டுங்களேன். என்னடா இது கியர் லிவர் கையோட வருது, இதை பாருங்களேன் எந்த லெவலுக்கு ஆடு. பட் ஆனாலும் இந்த கியர் லிவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உண்மையான ஸ்டீரிங் சீட்டு தான். இந்த படம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்கும். இங்கே வாங்களேன், சின்ன வயசில் நம்ம எவ்வளோ தான் இந்த பஸ்ஸை ரசிச்சிருந்தாலும் பட் இப்போ அந்த பஸ்ஸை பார்க்கும்போது இந்த பஸ்ஸை வச்சு ஒரு சீக்வல் வராதா, இந்த படத்தோட ஒரு சீக்வல் வராதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஏக்கத்தோடு கேட்டது உண்டு.